நான் உங்கள் பழனிசாமி. கிரைம் எக்ஸ்பிரஸ் செய்திக்காக. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் பாவக்கல் பஞ்சாயத்து காமராஜர் நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சாலை அமைக்கும் பணிகளிலேயே கிணற்று ஓரம் உள்ள தடுப்பு சுவர் கூட கட்டாமல் பாதுகாப்பற்ற சாலை அமைக்கப்படுவதற்கு பொறியாளர்கள் எப்படி அனுமதி வழங்கினார்கள் என்று கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே மக்களுடைய சாலைகள் மக்கள் போக்குவரத்துக்காகவும் எட்டிப்பட்டியிலிருந்து காமராஜர் நகர் வழியாக பாவக்கல்லிக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் சைக்கிளிலையும் இருசக்கர வாகனத்திலும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே நல்லோம்பட்டி புதூர் வழியாக சென்றால் தூரமாக இருப்பதாகவும் எட்டிப்பட்டியிலிருந்து காமராஜர் நகர் வழியாக சென்று அங்க பள்ளிக்கு செல்வதற்கு ஷார்ட்கட் ரூட் இருப்பதாகவும் அந்த வழியில் உள்ள கிணறுகள் எல்லாம் 100 அடிக்கு மேல் பள்ளத்தில் இருக்கிறது. அருகாமல் செல்லும் போது வாகனம் வரும்போது விபத்தாகி பல பேர் அடிபட்டு கால் கை உடைந்து பல சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு குடிநீர் வசதி, சாலை வசதி, இது போன்ற அடிப்படை வசதி, அங்கனவாடி, ஒரு ரேஷன் கடை, இது போன்றது எல்லாம் இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. காமராஜர் நகர் என்று பெயர் வைத்த கண் திறந்த காமராஜருடைய பெயரிலேயே இருக்கக்கூடிய கிராமத்திற்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் இப்ப வாக்கு சேகரிக்க மட்டும் வருகிறார்கள். எலெக்ஷன் முடிந்தால் அதுக்கு பிறகு யாரும் வருவதில்லை. அந்த ஓட்டு வங்கியை பயன்படுத்திக் கொள்வதற்காக மட்டும்தான் எங்களுடைய கிராமத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த பகுதியில் அடிப்படையான வசதிகளுக்கு கிராமப்புறத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளையும் இங்க கிடைக்காமல் மக்கள் தானே அவர்களுடைய சொந்த உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதனை தனி கவனம் செலுத்தி இத போல இன்னும் எத்தனை கிராமத்தில் பேருந்து வசதி இல்லாமல் இருக்கிறது. கிராமத்தை ஒட்டி போகக்கூடிய நல்லோம்பட்டி புதூர் வழியாக எட்டிப்பட்டி செல்லக்கூடிய பேருந்து காமராஜர் வழியாக சென்றால் இந்த பகுதியில் இருக்கும் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்பெறும். விளைநிலங்களில் விளையக்கூடிய பொருட்களை எடுத்து சென்று ஊத்தங்கரை காய்கறி மார்க்கெட்டில் விற்பனை செய்வதற்கு வசதியாக இருக்கும். ஆனால் இவர்கள் எல்லாம் இருசக்கர வாகனத்திலையும் 4 சக்கர வாகனத்திலையுமே நெல், கம்பு, சோளம், ராகி, இது போன்ற தானியங்கள் பல வகைகள் அனைத்தும் இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்வதால் இவர்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கப்படுகிறது. இதனை குறைப்பதற்கு மிகு தமிழக அரசும் இந்த பணிகளை முடித்து தர மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதோ உங்கள் பார்வைக்காக.
என் பேர் சத்யா. நான் வந்து பாவக்கல் கிராமம், காமராஜ் நகர்ந்து ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ்ல வந்து 150 குடும்பம் இருக்குது. இந்த வில்லேஜ்ல இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராமமாவே இருக்குது. நாங்க ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு அங்கன்வாடிக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட இந்த ஊர்ல எந்த ஒரு வசதியும் இல்லை. ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கூட்டிட்டு போறதா இருக்குது. அதுக்கு வந்து நாங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த டைமுக்கு கூட்டிட்டு வரவே திரும்பவும் முடியல. தரமான கல்வி சின்ன வயசுல இருந்து ஒரு அங்கன்வாடியிலிருந்து வந்தாதான் ஒரு தரமான கல்வி கிடைக்கும். அந்த தரமான கல்வியே இது வரைக்கும் எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கிடைக்கல. அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல ஒரு நியாய விலை கடையே இல்லை. நாங்க வந்து ஒரு 7 கிலோமீட்டர் இல்ல ஒரு 10 கிலோமீட்டர் வருது. நியாய விலை கடைக்கே போகவே முடியல. அப்படி போறதா பஸ் வசதியே இல்லை. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அடிப்படை தேவையும் இல்லை. அதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்து போயிட்டு அந்த டைமுக்கு போகவே முடியல. போறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நியாய விலை கடை இந்த ஊர்லயே கிடைச்சா ஒரு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்புறம் பஸ் வசதியே இந்த ஊர்ல, நான் இது வரைக்கும் பிறந்தது இதே ஊர்ல தான். எனக்கு வந்து வயசு 28 ஆயிடுச்சு. நான் வந்து இதே ஊர்ல தான் சின்ன வயசுல இருந்தே இருக்கிறேன். இதே ஊர்ல தான் திருமணமும் ஆயிருக்குது. ஆனா வந்து இது வரைக்கும் எந்த வித பஸ் வசதியே இல்லை. அப்படி போறது இது வரைக்கும் எந்த வித எங்களுக்கு அடிப்படை தேவையில்லை. இது வரைக்கும் இதுல பஸ்ஸே வந்ததில்லை. ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, ரோடெல்லாம் இருக்குது. ஆனா வந்து பஸ் வசதியே இல்லை. இது வரைக்கும் எதுக்குமே போகவே முடியல. எதுக்கு போறதா இருந்தாலும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படின்னு போறதா தான் இருக்குது. நடந்து போறதா தான் இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த வித ஒரு அடிப்படை தேவையுமே வந்து சேரல. அதுக்குள்ள ஒரு சந்தைக்கு போனோம் அப்படின்னு போறதா இருந்தா கூட எங்களுக்கு 5 கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான் போறதா இருக்குது. ஆனா இது வரைக்கும் ஒரு பஸ் வசதியே இல்லாத அந்த நேரத்துக்கு எங்களால போகவும் முடியல. இது வரைக்கும் எந்த வித அடிப்படை தேவையுமே எங்களுக்கு வந்து சேரல. இது வந்து அடிப்படை தேவை கிடைக்கணும்னு வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா கிட்ட வந்து நாங்க வந்து வேண்டுகோள் வைக்கிறோம். என்னுடைய பேர் பழனி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் பாவக்கல் பஞ்சாயத்துல காமராஜ் நகர் அப்படின்ற ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்துல ஒரு 150 குடும்பம் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயத்தை கொண்டவங்க தான், விவசாய குடும்பம் தான். இந்த விவசாயிகளுக்கு அடிப்படை வசதி உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பொருளை விளைவிச்சு நாங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாலை வசதி தேவை. இந்த சாலை வசதி இல்லாம இருக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பொருள் நாங்களே வண்டியில வச்சு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு நெல் மூட்டை விற்கிறோம் அப்படின்னா 2000 ரூபாய் நாங்க வாடகையே கொடுக்க வேண்டியது இருக்குது. கொண்டு போய் அப்படியே போட்டுட்டு ரிட்டர்ன் சும்மா தான் வீட்டுக்கு வரோம். அதாவது பாத்தீங்களா அந்த அடிப்படை அந்த கொள்முதலுக்கான அடிப்படை வசதி கூட கிடையாது விவசாயத்துக்கு. அதே போல பாத்தீங்களா ஒரு கரும்பு விவசாயிங்க கரும்பு எல்லாம் இருக்குது. கரும்பு எல்லாம் நாங்க லோடு ஏற்றி அனுப்பணும்னா நாங்க வந்து சாலை வசதியில எங்களால லோடு ஏற்றி அனுப்பல. இதுக்கு நாங்க கம்முன்னு வந்து 2 வீலர்ல கட்டி எடுத்துட்டு போயிடலாம், வேணாம் அப்படின்னு நினைக்கிற லெவல்ல இருக்கு. நீங்க அந்த சாலைகளை பாத்தீங்களா தெரியும். ஒரு கரும்பு வண்டி வந்து எங்கேயாவது கட் ஆகுமா நீங்க பாருங்க. சாலை வசதி கரும்பு லோடும் எடுத்துட்டு போக முடியறதில்ல. ஒரு கொள்முதல் நிலையமும் கிடையாது. எங்களுக்கு ஒரு அடிப்படை ஆதார விலையும் கிடையாது. இந்த சாலை வசதி முக்கியமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. அரசாங்கம் முன் வந்து இப்ப இந்த சாலை போடுறதுக்கு இப்ப ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னாங்க, அந்த சாலை வந்து பாதுகாப்பானதாக இல்லை. அதாவது எப்படின்னு பாத்தீங்களா இருக்கிற கிணறுங்க சைடுல இருக்கிற அந்த மண் சரிவுகள் எதுக்குமே தடுப்பு போடாம இருக்கிற சாலையை அப்படியே இருக்கிற மாதிரி வந்து தார் போட்டு போறதுக்காக இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நாங்க ஒப்பந்ததாரர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்திருக்கிற அலாட்மெண்ட் அவ்வளவுதான், எங்களுக்கு இதுதான் அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. அப்ப அதிகாரிகள் எங்களை வந்து அந்த அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றத ஆய்வு செய்யவே இல்லைங்களா? ஆய்வு செய்யாம தான் இதுக்கான கொள்முதல் வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்களா? அதாவது கொட்டேஷன் கொடுத்தாங்களா? இந்த அடிப்படை தேவைகள் இவ்வளவு எவ்வளவு மக்கள் இருக்கிறோம், ஒரு மக்கள்கிட்ட வந்தாவது கேட்கலாம் இல்லைங்களா? வர அரசு அதிகாரிகள் மக்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நாங்க வந்து அரசு அதிகாரிகளும் அரசாங்கத்தையும் குறை சொல்லலை, எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். இப்ப இதெல்லாம் வந்து தடுப்பு சுவர் இல்லாம ஒரு உயிரின கிராமம், இந்த கிராமம் மட்டும் இல்ல, எட்டுப்பட்டி நல்லோம்பட்டி புதூர் காமராஜ் நகர் இந்த ஸ்கூல்ல பசங்க எல்லாமே இந்த வழியா தான் பயணம் பண்றாங்க. கிணறு 2 அடி கேப்ல இருக்குது. அது வந்து பாதுகாப்பானதா? பிள்ளைங்க ஸ்கூல் போக மாட்டேன்றாங்க. இதனாலேயே நாங்க பிரைவேட் ஸ்கூலை தேர்ந்தெடுத்து வேன்ல தூக்கி போட்டு அனுப்புறோம். அதுக்கு தனியா கடன் சுமை, நாங்க கடன் வாங்கின்னு தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்து கடன் வாங்கி நாங்க வந்து கல்வி கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்களே. கல்வி கண் திறந்தவர் காமராஜர் பேர் வச்சுட்டு காமராஜ் நகர் அப்படின்ற பேர் வச்சுட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாவுகள்ல இருக்கு. கவர்மெண்ட் எங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆனா அந்த வசதியை பயன்படுத்துற நிலைமையில நாங்க இல்ல. பயன்படுத்துறதுக்கான வழிமுறை எங்களுக்கு அந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கல. இது வரைக்கும் அரசு அதிகாரிகளும் செஞ்சு கொடுக்கல, யாரும் முன் வரவும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சிட்டிசன் படத்துல வர அத்திப்பட்டி மாதிரி இந்த கிராமத்தை வந்து யாருமே கண்டுக்கிறது கிடையாது. இதுதான் உண்மை. இப்பவும் இது வந்து ஒரு
கண்துடைப்புக்காக தான் அந்த சாலை போடுறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க, நீங்களும் நேரடியாக ஆய்வு, யாரு வேணாலும் வந்து ஆய்வு செய்யுங்க. இது வந்து உண்மைக்கு புறமான செய்தி கிடையாது. தடுப்பு இல்லாம ஒரு சாலையில எப்படி தயார் பண்ண முடியும்? ஒரு கால்வாய் போட்டு கொடுத்து அந்த கால்வாயில அடியில வந்து பைப்பு மட்டும்தான் வச்சிருக்காங்க, எல்லாம் உடைஞ்சிருக்குது, அதுல அப்படி தார் போட்டு வச்சு போனா அது எப்படிங்க நாங்க பயன்படுத்த முடியும்? முதல் பிரச்சனை முடிஞ்சது. அடுத்தது பாத்தீங்களா, ஒரு சுடுகாடு, அதாவது ஒரு சுடுகாடுன்றது அப்புறம் ஒரு அவசரத்துக்கு போன் பண்ணா ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது கூட எங்களுக்கு அந்த போதிய டைம்ல வர முடியாது, சாலை வசதி இல்லாதனால. அதுவும் ஒரு உயிர் போற நிலைமையில தான் வராங்க. அப்படி ஒரு குழந்தை ஒரு மயக்கம் அடைஞ்சிருச்சு, ஒரு சின்ன பிரச்சனைனா நாங்க இருந்து 7-8 கிலோமீட்டர் தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. அந்த அடிப்படை மருத்துவ வசதி எங்களுக்கு கிடையாது. நாங்க அடிப்படை மருத்துவ வசதி எங்களுக்கு வந்து இங்கே மருத்துவமனை கட்டி கொடுக்கணும்னு கேட்கல. ஒரு நடமாடும் மருத்துவமனை இருக்கு, நடமாடும் மருத்துவமனை வாரத்துல ஒரு டைம் வந்துட்டு போலாம். கொஞ்சம் சிரமம் இருக்குங்களா சொல்லுங்க? ஒரு பிபி சுகர் டேப்லெட் வாங்குறவங்களுக்கு இங்க வந்து கொடுத்துட்டு என்ன அப்படின்றது பேசிக்கா இருக்கிற அந்த பிபி சுகர் செக் பண்ணிட்டு போலாம். இன்னும் ஒரு குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து கொடுக்கறது, ஒரு தடுப்பூசி போடுறது மாசம் 2 நாள் கொடுங்க ஐயா, 15 நாளைக்கு ஒரு டைம் கொடுங்க. இந்த அடிப்படை வசதி இது வரைக்கும் இங்க செஞ்சு கொடுத்துருக்காங்களா? அதுவும் கிடையாது. அப்ப நடமாடும் மருத்துவமனைன்றது செயல்நிலையில தான் இயங்கிட்டு இருக்கா? ஐபியாங்க இந்த மாதிரி கிராமத்துக்காக தான் நடமாடும் மருத்துவமனை கொண்டு வந்தது. அந்த நடமாடும் மருத்துவமனை வசதியும் எங்களுக்கு கிடையாது. அப்படியே மருத்துவம் பார்க்க வசதி இல்லாத இறந்துட்டாலும் அது சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறதுல இன்னொரு இருக்கிறவங்க எல்லாம் சாக வேண்டியதா இருக்கு. ஏன்னா சுடுகாட்டுக்கு போனா சுடுகாட்டுல அடக்க மண்டலத்துல பிரச்சனை வருது. இது எங்க ஊர் சுடுகாடு, இங்க வைக்க கூடாது, அங்க வைக்கணும், இங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காகவே சில பேர் அவங்க சொந்த இடத்துலயே அடக்கம் பண்ணிடுறாங்க. அதையும் சொந்த இடம் இல்லாதவங்க என்ன பண்ணணும், அங்க போயிட்டு போராட்டம் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் அந்த அடக்கம் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல இந்த காமராஜ் நகர் அல்லது பாவுகல் பஞ்சாயத்துல இங்க எத்தனை தூரத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல சுடுகாட்டுக்கான வசதி இந்த அரசாங்கத்தால செய்து கொடுக்க முடியாதுங்களா? இல்ல சுடுகாட்டுக்கான வசதிக்கான இடம் இல்லைங்களா? இதுல எந்த அரசு அதிகாரியும் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிறது. நாங்க பல டைம் வாய் வார்த்தையா சொல்லிட்டோம், ஆனா இது வரைக்கும் யாரும் கவனத்தில் எடுத்துக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க மனுவாவும் கொடுத்துருக்கோம். எங்களது அடிப்படை தேவைகள் வந்து மனுவாவும் கொடுத்துருக்கோம். இந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல. அப்ப நாங்கள் எல்லாமே மனிதர்கள் தானே இருக்கிறவங்க. எல்லாருமே மனிதர்களுக்கு அரசாங்கம் ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கணும் இல்லைங்களா? குடிநீர் வசதிக்கு இந்த ஒரு டேங்க் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு டேங்க்கு ஒரு மின் மோட்டார் போட்டு தண்ணி ஏற்றுறாங்க. ஆனா அந்த தண்ணி இப்ப உங்களுக்கே தெரியும், வறட்சினால இந்த தண்ணி போதுமானதாக இல்லை. எல்லாருக்கும் போதுமானதா தண்ணி வந்து, அதாவது 5 குடம் குடிக்கிற இடத்துல 2 குடமாவது தண்ணி இருந்தாதான் வந்து அந்த அன்றாட குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய முடியும். அடுத்தது குழந்தைங்களுக்கு ஒரு அங்கன்வாடி மையம் அது இருந்தாதானே அவங்கள ஆரம்பத்துல இருந்தே ஒரு கல்வி நோக்கில் கொண்டு போக முடியும். எல்லா குழந்தைங்களும் 5 வயசு வரையும் எங்கேயுமே போறதுல வீட்லயே தான் வச்சு வளர்க்குறாங்க. என்ன காரணம்? இருக்கிறவங்க எல்லாமே வீட்டுல இருக்கிற ஆண்கள் எல்லாம் அவங்கவுங்க கூலி பழப்பு தேடி போயிடுறாங்க. பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏதோ இருக்கிற விவசாயத்தை வேலையை பார்த்துட்டு அவங்களால 5 கிலோமீட்டர் ஒரு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அங்கன்வாடி மையத்துல சேர்த்துட்டு திரும்ப அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கன்வாடி மையத்துல இருந்து கூட்டு வரதுக்கான பாசிபிள் டெய்லி இருக்குங்களா சொல்லுங்க? ஒரு அங்கன்வாடி மையம் நாங்க வந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்ல, ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயாவது எங்களுக்கு இருந்தா நாங்க கூட்டு போயிட்டு வரதுக்கு வசதி இருக்குன்னு தான் கேட்கறோம். அதுவும் கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து நாங்க எதையுமே அதிகாரத்தோடையோ அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியோ இதுவரைக்கும் கேட்கல. எங்களோட தேவைகளையே இப்பதான் குரல் வேலையை நசுக்கிற நிலைமைக்கு வந்து எங்களால முடியலன்ற பட்சத்தில் தான் நாங்க எங்களோட அடிப்படை தேவையை கேட்கறோம். எங்களுக்கு அடிப்படை தேவையான ஃபர்ஸ்ட் சாலை வசதி. சாலை வசதி குறுகலா இருக்குது. அந்த எங்கெங்கெல்லாம் குறுகலா இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் வண்டி வாங்க போறதுல சிரமம் இருக்குதோ அந்த சாலை வசதி இப்ப போடும் போதே எங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துருணுங்க ஐயா. அது 2வது பாத்தீங்களாக்கா எங்களுக்கு குடிநீர் வசதி, 3வது சுடுகாடு, 4வது அங்கன்வாடி குழந்தைகளுக்கான கல்விக்கான இது கேட்கிறோம். பஸ் வசதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒண்ணு. பேருந்து வந்து இது வரையும் இந்த ஊருக்கு பேருந்து வந்தது இல்லைங்க. அரசு பேருந்து இது வரையும் வந்தது கிடையாது. இந்த சாலையை சீரமைச்சிட்டு எங்களுக்கு கட்டாயம் பேருந்து வசதி இந்த வழியில் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த வழியில பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். 100% வந்து இதுக்கான சாதகமான வழிகள் எல்லாமே இருக்குது. பேருந்து இருக்கிற புது பேருந்து விட தேவையில்லை, இருக்கிற பேருந்தே வழிமாற்றி வர்றதுக்கான வசதி இங்க செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுக்கறதுக்கான வழிமுறை இருக்கு, அதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அது போல எங்களோட கோரிக்கை இதோட நிறைவேற்றப்படவில்லை, இதுவும் ஒரு செய்தியாவே போச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் தான். எங்களால இதுக்கு மேல வந்து தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி இல்லை. இதுக்கு மேல எந்த அரசு அலுவலகத்திலேயோ தர்ணாவோ உண்ணாவிரதமோ கண்டிப்பா நடக்கும். இது வந்து ஊர் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய தேவை மீது நிவர்த்தி ஆகலைன்னா நாங்க எந்த நிலைமைக்கு போறதுக்கும் தயாரா இருக்கிறோம். எந்த வகையிலையும் நாங்க வந்து பயங்கரவாதத்தையோ எதையும் எடுக்கல, அகிம்சை வழியில சத்தியமாக போராடுவோம். நன்றி.